பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். செய்து முடிக்க வாங்க. ஏன்னா அநேகர் இன்றைக்கு செய்து முடிக்க முடியாமல் போனதை நினைத்து மனதில் கலங்கி கொண்டிருக்கிறதை நீங்களும் அறிவீர்கள், நானும் அறிவேன். எத்தனையோ தாய்மார் தன் பிள்ளைகளை எதிர்பார்த்த காரியத்தில் ஐயோ கொஞ்சம் மட்டும் பொறுத்திருந்தா இதை செஞ்சு முடிச்சிருக்கலாமே, அதுக்குள்ளே போயிட்டாளே அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே போயிட்டானே வேதனைப்படுகிற தகப்பன் தாய்மார்களின் குமுறல் எனக்கும் அறிவேன். ஏன்னா அன்றைக்கி ஒரு தாய் சொன்னாங்க, என் மகளை படிக்க வச்சேன், இன்னும் 1 வருஷம் படிச்சிருந்தான்னா ஐயோ ஒரு இன்ஜினியரே ஆயிருப்பா. ஆனால் அவசரப்பட்டு ஒரு சிறு தவறு செய்ததுனால அவருடைய வாழ்க்கை சீர்கெட்டு போனது மட்டும் இல்லாமல் நாங்களும் தலைகுனிந்து நிற்கிறோமே என்று புலம்பினார்கள். இன்றைக்கும் சொல்கிறேன், ஒரு சிறு காரியம் சறுக்கினாலும் சறுக்கினது தான். அதனால தான் தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு புத்தி சொன்ன காரியத்தை உங்களோடு பேசி வருகிறேன். உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி தேடி கையில் எடுத்து 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து அப்படி எல்லாரும் தேடி எடுத்து கையில் வச்சு ஆண்டவருடைய வார்த்தையை நீங்களும் சேர்ந்து தியானிப்பதற்கு எல்லாம் பாட போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சதான் பாட போகிறோம். இயேசுவே கிருபாசன கெட்ட இளைஞனை மீட்டருள் இயேசுவே கிருபாசன பதியே கெட்ட இளைஞனை மீட்டருள் இயேசுவே கிருபாசன பதியே காசினியில் உன்னை அன்றி தாசன் என கதறவு கண்ணிலே தருவல் மண்டலாதிபா காசினியில் உன்னை அன்றி தாசன் என கதறவு கண்ணிலே தருவல் மண்டலாதிபா நேசமாய் இழைக்கு இறங்கி மோசம் அணுகாது காத்து நேசமாய் இழைக்கு மோசம் அணுகாது காத்து நித்தனை என்னை திருத்தி வைத்தருள் புத்தி வருத்தி இயேசுவே கிருபாசன பதியே கெட்ட இளைஞன் என்னை மீட்டருள் இயேசுவே கிருபாசன பதியே. பேயுடை சிறையதிலும் காயவில்லை கெண்டதிலும் மகசிக் கொண்டது கன்னி ஆகினே. பேயுடை சிறையதிலும் காயவில்லை கெண்டதிலும் பின்னமாகசிக் கொண்டது கன்னி ஆகினே. குறையதுனை தீயோரை பிற்கும் பொருளாய் நேயம் முற்று தீரம் பிட்ட தேவனை என்னை கண்ணோக்கி தேவிலை அனைத்தும் நீக்கி இயேசுவே கிருபாசன பதியே. சிறைப்படுத்தினவற்றை சிறையாக்கி விட்ட அதிதீரமுள்ள எங்கள் ஆரவள்ளலே. சிறைப்படுத்தினவற்றை சிறையாக்கிவிட்ட அதிதீரமுள்ள எங்கள் உபகார வள்ளலே.
குறையதுனை அண்டினோர் கிரைவாயனை சபிக்கும் குறையதுனை அண்டினோர் கிரைவாயனை சபிக்கும் குற்றங்கள் ஒற்று மொழிய கண் பார்த்து ஏசுவே கிருபாசனபதியே கெட்ட இளைஞனை மீட்டருள் இயேசுவே கிருபாசனபதியே. பொல்லா உலகமதில் நல்ல எவரும் இல்லை புண்ணியனையும் சரணம் அண்டி அண்டினே. பொல்லா உலகமதில் நல்ல எவரும் இல்லை புண்ணியனையும் அண்டி அண்டினே. எல்லாருக்குள் எல்லாம் நீ அல்லோ எனக்கு உதவி எல்லாருக்குள் எல்லாம் நீ அல்லோ எனக்கு உதவி எல்லாம் அருள் புரிந்து உள்ளாவே சொரிந்து இயேசுவே கிருபாசனபதியே. கெட்ட இளைஞன் என்னை மீட்டருள் இயேசுவே கிருபாசனபதியே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. உங்க வேதாகமத்தை திருப்பி வச்சிருப்பீங்க. இப்ப வாசிக்க சொல்லட்டுமா? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த நல்ல கவனிங்க. இவ்வளவு நேரம் தாவீது சாலமோனுக்கு சொன்னான். என்ன சொன்னா? நீ செய்ய போற காரியத்துல நல்ல தைரியமாரு, உற்சாக மனதோடு இரு, உனக்கு எல்லாம் கர்த்தர் துணை நிற்பார். நீ அவரை தேடினா அவர் உன் கூடயே இருப்பார். நீ கைவிட்டுட்டா அவர் உன்னை என்றைக்கும் கைவிட்டுருவார். ஆகையினால எச்சரிக்கையோடு உன் தகப்பனுடைய தேவனை உத்தமமாக பின்பற்று, எல்லா இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர்லாம் சொன்னானே. ஏன் தெரியுமா? தாவீதுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, கிராட்டிடியூட், நன்றி கடன். ஏன்னா ஒரு காலத்தில் எப்படி இருந்தார்? ஆடுகளின் பின்னே போனவர். ஏன்னா நாம் கூட பாடுறோம் இல்லையா? எல்லாத்துக்கும் பாட்டு வச்சுருப்போம். நம்ம பாடும்போது அப்போ நமக்கு ஞாபகம் வரும். லேசான காரியம் இதுவும் லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். தீராத வியாதியை வார்த்தையால் தீர்ப்பது, தீராத வியாதியை வார்த்தையால் தீர்ப்பது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம்.
இடறிய மீனவனை சீசனாய் மாற்றுவது லேசான காரியம். இடறிய மீனவனை சீசனாய் மாற்றுவது லேசான காரியம். இடையலாம் கோமகனை அரியணை ஏற்றுவது. இடையலாம் கோமகனை அரியணை ஏற்றுவது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனை அரியணை ஏற்றினார். கோலியாத்து முன்னாடி எல்லாரும் குனிஞ்சு நிற்கும் போது, வெட்கப்பட்டு நிற்கும் போது துணிஞ்சு போவதற்கு பலன் தந்தார். தன் சகோதரர்கள் எல்லாம் இவனை மதிக்காத போது கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்து உயர்த்தினார். அது மட்டுமல்ல, 1 சாமுவேல் 14:14 வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 16:14 மிக அழகா ஒரு வசனம் இருக்கு பாருங்க, வாசிச்சு பாருங்க. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். சகலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணிட்டு, அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே. சுரமண்டலங்களில் வாசிப்பதிலே தேறினவனாகிய ஒருவன் இருக்கிறான். அவனை கூட்டிட்டு வந்து என்ன செய்யணும்? வாசிக்க உமக்கு சௌக்கியம் உண்டாகும். வாசிச்சை கேட்டா ஒருத்தனுக்கு இவன் பாடுற பாட்டை கேட்டால சௌக்கியம் வரும். அவ்வளவு வல்லமையை கொடுத்தார். ஆனா பெரிய பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சான் இல்லை. ஏன்னா இந்த சவுல் ஒரு நேரத்தில் அவனுடைய எவ்வளவு மோசமாக சொன்னாங்கிறத 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்திலே 30-31 வசனத்தில் தான் மகன்கிட்ட சொல்கிறான் பாருங்க. 30-31 வசனம் 1 சாமுவேல் 20. அப்பொழுது சவுல் தன் மகனாகிய யோனத்தான் மேல் கோபம் கொண்டவனாகி அவனை பார்த்து, ரெண்டகமும் மாறுபாடும் உள்ளவளின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ. ஏன்னா அவ்வளவு மோசமா சொன்னான். ஏன் தெரியுமா? தாவீதை பார்த்து ஜனங்கள் பாராட்டுனதுனால அவனுக்கு வந்த பொறாமை. யாருக்கு? சவுலுக்கு வந்த பொறாமை. எனக்கு அன்பானவர்களே, இந்த தாவீது தன் பெற்ற கூட பிறந்த சகோதரர்களாலே என்ன செய்யலை? மதிக்கப்படலை. சாமுவேல் அங்கேருந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு தைல குப்பி எடுத்துக்கிட்டு வராரு. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் எல்லாரையும் ஆயத்தமாக வச்சிருந்தா ஈசாய். ஆனால் தாவீது என்ன செய்யலை? வைக்கவே இல்லை, ஆளே இல்லை. ஏன்னா எல்லாரையும் நடக்க வச்சான். அவங்க முன்னாடி கம்பீரமாக போக வச்சான். மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் மாதிரி எலியாக்கிம் ஷம்மாபிலாம் பல பேர் நடந்து போனாங்க. ஆனால் இவன் அத்தனை வரையும் பார்த்தா. ஆனால் கர்த்தர் சொல்லலை. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவனாக்கும் இல்லை. அப்போ தான் ஆண்டவர் சொன்னா, நீ எதை பார்க்குற? முகத்தை பார்க்குற, நான் இருதயத்தை பார்க்கிறேன். ஏன்னா தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சாட்சி பெற்றவன் யார்? தாவீது. இந்த தாவீதுக்கு நல்ல சங்கீத ஞானத்தை கொடுத்திருந்தார். ஏன்னா அவன் பாடுற பாட்டில் நாம் எல்லா பாட்டுகளையும் கேட்டிருக்கோம், ரசிச்சிருக்கோம். ஏன்னா சில சங்கீதங்களை நாமளே என்ன செய்கிறோம்? பாட்டாக பாடியிருக்கோம். என்னவா இருக்கோம்? மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, ஆத்தும பூமையே
வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எல்வன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமும் நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமும் நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும், யோர்தான் தேசத்திலும், எர்மோன் மலைகளிலும், சிறுமலைகளிலிருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். சிறுமலைகளிலிருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். தஞ்சமும் நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமும் நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், தாட்சி அடையன் அவள் நம்பிக்கை வச்சவன் அவன். ஆனால் இவன் சகோதரர்கள் இவனுக்கு கொடுத்த நிந்தையினால அவரே சொல்றார் 69ஆம் சங்கீதத்திலே 20ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதவிக்கிறவர் உண்டோ என்று காத்திருந்தேன். ஒருவரையும் காணேன். தேற்றுவர்களுக்கு காத்திருந்தேன், ஆ, ஒருவனையும் காணேன். அப்படி இருந்தவர். ஏன்னா இவனுடைய நிலை என்னன்னா, களவு வேணா கூட இவங்களை கேட்டு வாங்குவாங்க, கசப்பான கீரை இவனுக்கு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் இருந்த தாவீத ஆண்டவர் அபிஷேகித்து ராஜாவாக்கினார். கோலியாத்து முன்னாடி அத்தனை பேரும் எவரும் இவனை நம்பல. ஆனா ஒருத்தனுக்கு தைரியம் இல்லை, அதனால எவனும் போகலை. ஆனால் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு போய் நின்று கோலியாத்தை கொன்னபோது ஜனங்கள் பாடினாங்க, சகுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000ன்னாங்க. அதுதான் சகுலுக்கு பிரச்சனை. ஆண்டவர் அவனை உயர்த்தின விதம் 2 சாமுவேல் 5:10 பார்க்கிறோம். தாவீது கர்த்தரோடு இருந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆகையினால தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து அவனுடைய வாழ்க்கையில ஒரு நாள் அடுத்த நாள் உயர்வுக்கு மேல உயர்வு. நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு உயர்வு வந்தாலே சம்பள உயர்வுக்கு போராட வேண்டியதாக இருக்கு. அகவிலப்படி உயர்த்தனா கூட ஜனங்கள்லாம் என்ன செய்யணும், கொரோனா டயத்தில் தாதியர்கள்லாம் போய் நின்றுங்க, உங்களுக்கு மறந்துருக்குமா என்னமோ, நான் ஞாபகம் வச்சுருப்பேன். எப்பவும் தாதியெல்லாம் போய் நின்னாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்ச எங்களுக்கு என்ன கொடுக்கணும், சம்பள உயர்வு. ஒரு தடவை உயர்வு வர்றதுக்கு. ஆனால் அவனுக்கு ஒவ்வொரு நாள் உயர்வு, நாளுக்கு நாள் வர வர, ஈச் அண்ட் எவ்ரிடே. ஏன்னா கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறான். இதை அறிந்து உணர்ந்த தாவீது இவனை அரசனாக்குறதுனால இப்போ அவனுக்கு இருந்த சத்துருக்களெல்லாம் போயிட்டாங்க. ஏன்னா அவனே சொன்னான், சங்கீதம் 31:14-15, நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன், என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துவருடைய கைக்கும் நீங்களாக்கி என்னை தப்புவியும். இப்படியெல்லாம் ஜெபித்த தாவீது இப்போ உயர்ந்த அடைக்கலத்தில் வச்சுட்டார். ஏன்னா நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா நீங்களாக்கி விட்டார். அப்படி நீங்களாக்கி விட்டு இளைப்பாற பண்ணின போது ஒரு நன்றி கடன், தட் மீன்ஸ் த கிராட்டிடியூட். இன்னைக்கு எத்தனை பேர் பெத்த தகப்பனுக்கு நன்றி கடன் உள்ளவராக இருக்கிறோம்,
பெற்ற தாய்க்கு நன்றி கடன் உள்ளவர்களாக இருக்கிறோம். இல்லைன்னா சாலமோன் எழுதுவான நீதிமொழிகள் 23:22 என்ன எழுதியிருக்கிறான்? மிக அழகான ஒரு வார்த்தை. நீதிமொழிகள் 23:22 மிக அழகாக எழுதி வச்சிருக்காரு பாருங்க. நீதிமொழிகள் 23:22 உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிக்கொடு, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிக்கொடு, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. எத்தனை பேர் கிளவி காதும் கேட்காது கண்ணும் தெரியாது, அசட்டை பண்றோமே. தகப்பன் சொல்லு கேட்குறமா சொன்னா, ஆமாம் பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரப்பா, உடனே கிளாஸ் வாத்தியார் ஆகிட்டாரப்பா. ஆனால் எதுக்கு தகப்பனும் தாயும் சொல்கிறாங்க? என் பிள்ளை செய்து முடிக்க வேண்டிய, சாதித்து முடிக்க வேண்டிய காரியம் எல்லாரும் முன்னாடி அவன் சிறந்தவனாக நிற்கணும், உயர்ந்தவனாக நிற்கணும். ஐயா, ஞானம் நிறைந்தவருடைய பிள்ளை எப்படி இருக்கணும்? உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவர். அப்போ ஞானம் நிறைந்த பிள்ளைக்கு தகப்பனுக்கு எப்படி இருக்கணும்? பிள்ளை ஞானமாக தானே இருக்கணும். தாவீது எல்லா ஞானத்தையும் கர்த்தர் கொடுத்தார். ஆகையினால அவனுக்கு இப்போ நல்ல சூழ்நிலை வந்திருக்கு. இங்கே எழுதுறாரு பாருங்க, 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1 வசனம் திரும்ப வாசிங்க. அவனை இளைப்பார பண்ணின போது நடக்கிற காரியம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து. கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த, கர்த்தர் ராஜாவாக்குனது மட்டுமல்ல, அரியணை ஏற்றுனது மட்டுமல்ல, ராஜாவை சுற்றி இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பார பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாய் இருக்கையில். ஐயா, நமக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கும் போது நாம எதை நினைக்கிறோம்? ஏன் குடும்பம். அவனுக்கு என்ன தெரியுமா? நான் இவ்வளவு வசதியாக இருக்கேன், என்னுடைய ஆண்டவருக்கு ஏதாயிலும் நான் செய்து முடிக்கணுமே. இதுதான் அவனுடைய வாஞ்சை. அதனால தான் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியா நான் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, நன்றி கடன் பெற்ற தாய்க்கும் தகப்பனுக்கும் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அவங்க சொல்கிறத மதிக்க தெரியணும். ஏன்னா இந்த உலகத்துக்கு ஆண்டவர் கொடுத்தாலும் ஒரு தாய் தகப்பன் என்பவள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நமக்காக அர்ப்பணித்தவள், அவளுக்கு மதிக்கணும். கொஞ்சம் நல்லா இருமா சொன்னால் கோவம் வந்துடும். ஆமாம், எப்போவும் ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன், இல்லைன்னா நான் வீட்டை விட்டு போயிடுவேன். எத்தனை பிள்ளை என்னை பேசுகிறீங்க? வீட்டை விட்டு போனால் யாருக்கு நட்டம்? ஒரு பழமொழி உண்டு, குளத்தோடு கோச்சிட்டு போகக்கூடாது. இதை நான் உங்களுக்கு சொல்லக்கூடாது, ஏன்னா இருந்த உங்களுக்கே தெரியும். குளத்தோடு கோச்சிட்டு போனால் யாருக்கு நஷ்டம்? பின்னாடி ஒரு நாள் உட்காந்து யோசிப்போம். எனக்கு அன்பானவர்களே, நாம் செய்ய வேண்டியதை செய்து முடிக்க திறமை இருந்தும் பலன் இருந்தும் ஒரு சின்ன சறுக்கல் நம்முடைய வாழ்க்கையை சீர்கெடுத்துருது. இன்றைக்கி அப்படிப்பட்ட நிலையில் எத்தனை பிள்ளை உட்கார்ந்துருக்கிறீங்க? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீர் விடுறீங்களே, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா, உணர்வை கொடுங்கப்பா. சங்கீதக்காரன் கேட்டான 119:34 எனக்கு ஒரு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உம்முடைய வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடு அதை கைக்கொள்வேன். நான் அந்த உணர்வை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் ஒரு வார்த்தை எங்களுக்காக ஜெபம் பண்ணணும். எது தெரியுமா? இந்த ஊழியம் 2 கண்ணும் தெரியாதவங்க மக்கள் மத்தியில், பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மத்தியில் இல்லை, பெரிய டாக்டர்கள் மத்தியில் இல்லை, பெரிய இன்ஜினியர்கள் மத்தியில் இல்லை, ஒரு வேலையும் இல்லாமல் சாலையில் கை நீட்டி நிற்கிறார்களே, அப்படிப்பட்ட பார்வையற்ற மக்கள் மத்தியில் வைத்திருக்கிறோம். அதனால தான் அதுக்கு பரிதிமேய ஆலயம் என்றே பெயர் வைத்திருக்கிறோம். இவர்களை வாரம் 4000 ரூபா செலவழித்து வேனில் கூட்டிகிட்டு தான் வரணும். ஏன்னா 2 கண்ணும் தெரியாது, மேடு வெள்ளம் தெரியாது, நீங்கள் வாட்டில் வந்திருக்கப்பான்னு சொல்ல முடியாது. கர்த்தர் உங்களை ஏவினா ஒரு வாரத்துக்கு இந்த ஆத்துமாக்களை அழைத்து வர உதவலாம். அவங்கள ஆலயம் முடிஞ்சவொன்னு திருப்பி கொண்டு விடுவோம், நல்ல உணவு கொடுத்து கொண்டு விடுவோம். உங்கள் பிறந்த நாள் திருமண நாட்களில் நீங்கள் ஒருவனை உணவு கொடுக்க உதவலாம்.
அது மட்டும் இல்லை, எத்தனையோ பேர் இன்றைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைய வருவாங்க, ஐயா எனக்கு கொஞ்சம் ஒரு உதவி செய்யணும். படித்து முடித்து திருமணமானவங்க சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தையில வச்சுட்டு, ஐயா என் குழந்தைக்கு உடம்புக்கே நல்லா இல்லையா, ஆஸ்பத்திரி கொண்டு போகணும், டாக்டர்கிட்ட போனேன், மருந்து மாத்திரை சீட்டு எழுதி கொடுத்துருக்காங்க, எனக்கு உதவி. இப்படி வர்றவங்களுக்கு நான் உதவி செய்யணும். ஏன்னா கணவன் மனைவி பார்வையில்லாதவங்களுக்கு உதவி செய்கிறது தான் இதை வச்சிருக்கிறோம். உதவி செய்ய வேண்டிய கடமை உண்டு. எப்படியாயினும் அவர் லட்சிக்கப்பட்டால் போதும். நீங்களும் இந்த சபையின் மேலே தாங்க கொண்டா இந்த ஊழியத்தை தாங்கலாம். ஒரு நாள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கோ, ஒரு கட்டுமான பதிக்கோ, அல்லது ஒரு பார்வையற்றோருக்கு திருமணத்திற்கோ, அல்லது பார்வையற்றோருக்கு கண்ணாக உதவுற ஊன்றுகோலுக்கோ, ஒரு நேரம் உணவு கொடுக்கோ, ஒரு நேரம் வாகனத்துக்கோ, எதுக்காவது கர்த்தர் உங்களை ஏவினா கட்டாயம் இல்லை, விசனமாய் அல்ல, கர்த்தர் ஏவினா தாங்க. எப்படி? இங்கே 2 நம்பர் உங்களுக்கு ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. இப்போ யாரும் மணி ஆர்டர் கூட ரொம்ப அலைஞ்சு போகிறதில்ல. இருந்த இடத்துலேருந்தே கிட்டாங் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும், சக்ஸஸ்ஃபுல், அவ்வளோதான் வந்துடும். அதனால் உங்களுக்கு வெரி வெரி ஈஸியஸ்ட் டு ஸ்பான்சர். ஆனால் இட்ஸ் நாட் கம்பல்சரி, இட்ஸ் நாட் அன் ஆப்ளிகேஷன். உங்களுக்கு ஒரு ஏவுதல் இருந்தால் உதவலாம். ஒருவேளை ஐயா எந்த பணிக்குன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு உங்களுக்கு உதவணும்னு மனசில் வருதோ, ஃபியூனரல் காரியத்துக்கு உதவுறதுக்கு, கட்டுமான பணிக்கு எல்லாம் வரிசையாக இருக்குது. நீங்கள் என்கிட்ட கேட்டால் சொல்லுவேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் சரி, காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். ஒருவேளை ஐயா இரவு நேரத்தில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, டெலிவரி கூட்டிகிட்டு போகிறீங்க, எக்ஸம்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் இருக்குது. அந்த எக்ஸம்ஷன் நிச்சயமாக அதுக்கு உண்டு. ஒருவேளை ராத்திரியில் வீட்டில் படுத்துருக்கீங்க, ஒருத்தர் மேலே தனிமையாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பலவீனம் சுகவீனம், தாராளமாக சொல்லலாம். மற்றபடிக்கு 10லேருந்து 5க்குள்ளே கூடுங்க. உங்களுக்கு ஜெபிக்கிறேன். இப்போவும் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நல்ல நாளிலே தான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிக்காமல் போனவர்கள் இந்த வேதத்தில் ஏராளம் உண்டு, செய்து முடித்தவர்களும் உண்டு. நாங்கள் எந்த இடத்தில் இருக்கிறோம், எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து சரிப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.